ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் வெடித்த உள்நாட்டு போர். தெஹ்ரீக்-இ-லைப்பை என்ற பயங்கரவாத அமைப்பு நடத்தி வரும் போராட்டத்தால் பாகிஸ்தானில் முடங்கிய முக்கிய சாலைகள். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இணைந்து தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் அத்துமீறி புகுந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இதனால் இஸ்ரேலில் பல மக்கள், ராணுவம் முதற்கொண்டு பல்வேறு பொதுமக்கள் உயிரிழக்கிறாங்க. மேலும் அங்க வெடிகுண்டெல்லாம் வீசுறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து உயிர் பலிகள். அதாவது இஸ்ரேலில் யூத பண்டிகை கொண்டாடப்படும் நேரம் அது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் மிகவும் கடும் கோபம் கொள்றாங்க. இஸ்ரேல் என்பது ஒரு சர்வாதிகார நாடு. அதே போல படைபலம் படைத்த நாடு, ராணுவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடு, அமெரிக்காவுடன் உறவுள்ள நாடு. உறவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவா இருக்கிறது. இதனால இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிகப்பெரிய ஒரு போரை அறிவிக்கிறார். காசா மீது கொட்டப்படுகிறது குண்டுமழை. இதனால் காசா நகரம் முழுவதும் போர் பதற்றம், வெடிகுண்டு பறக்கிறது, மிசைல்ஸ் எல்லாம் கீழே விழுது. இதனால காசா நகரமே ரொம்ப அப்படியே தரைமட்டமாகுது. காசா மக்கள் என்ன பண்றதுனே தெரியாம திகைத்து போனாங்க. யாராவது போரை நிறுத்துவாங்களா அப்படின்ற ஏக்கம் எல்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு சுமார் 70,000த்திற்கும் மேற்பட்டோர் காசாவில் மட்டும் உயிரிழந்திருக்காங்க. சும்மா இருந்த புலியை சீண்டி கெடுத்த போல காசாவுடைய ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலால் மிகப்பெரிய விளைவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா காசாவுக்கு தான் பிற்காலத்தில் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இந்தியா தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் போன்ற உலக தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முடிவு எட்டப்படவில்லை. இறுதியாக டிரம்ப் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எகிப்துல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதையடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு காசாவும் இஸ்ரேலுக்குமான அந்த போர் முடிவுக்கு வருது. இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களுடைய பிணைய கைதிகளை விடுவிக்கிறாங்க. அந்த பிணைய கைதிகள் தங்களுடைய உறவினர்களை போயிட்டு சந்திச்சு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லும் போது அந்த காணொலிகளை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரே வருந்தது. அந்த வகையில் எகிப்தில் நடந்த அந்த காசா அமைதி மாநாட்டில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்றாங்க. அந்த வகையில் அங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் கலந்து கொள்றாரு. இதனால பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுது. அதாவது அங்க தெஹ்ரீக்-இ-லைப்பை என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு. அது பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. ஏன்னா காசா நகரம் அதாவது ட்ரம்பின் தலைமையில் தான் இயங்க வேண்டும் அப்படின்ற போல உலக நாடுகள் தெரிவிக்கிறாங்க. இதற்கு ஷபாஸ் ஷெரீப்பும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதனால ஷபாஸ் ஷெரீப்புக்கு எதிராகவே பாகிஸ்தானின் உள்நாட்டு போர் வெடிக்குது. பல்வேறு நகரங்கள் சாலைகள் முடக்கப்படுது. இதனால போலீஸுக்கும் அந்த தெஹ்ரீக்-இ-லைப்பை அமைப்புக்கும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு அங்க 2 பேருக்குமே சண்டை நடைபெறுது. இதனால போலீஸ், பொதுமக்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் பலரும் அந்த கலவரத்தில் இருக்கிறாங்க. மேலும் அங்க ராணுவ படை குவிக்கப்படுது. ராணுவம் அங்க பாகிஸ்தானில் அந்த தெஹ்ரீக் அமைப்பு, பயங்கரவாத அமைப்புடைய அந்த கலவரம், அந்த போராட்டம் இன்னும் முடிவு எட்டப்படல. இதனால கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க, அந்த தண்ணி வீசி பார்க்குறாங்க. எதுவுமே முடிவுக்கு வரல. இதனால தொடர்ந்து அங்க போர் பதற்றம் நீடிக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான இஸ்லாமாபாத், லாகூர், ராவில்பிண்டி போன்ற நகரங்கள்ல ஒரு போர் பதற்றம் நிலவுது. இதனால அங்க இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள்லாம் முடக்கப்படுது. அதே போன்று இணையங்கள்லாம் முடக்கப்படுதா சொல்லப்படுது. இதனால அங்க அரசே, அங்க மக்களே நடமாடக்கூடிய சூழ்நிலை அங்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அமைப்பை ரத்து செய்யணும். தெஹ்ரீக்-இ-லைப்பை அமைப்பு, இந்த பயங்கரவாத அமைப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், அதே போன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் முதலமைச்சர், அதாவது இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்கு, பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் முதலமைச்சர் இந்த அமைப்பை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சருக்கு பரிந்துரைக்கிறாங்க. இதனால ரொம்ப உக்கிரமாகுது இந்த போர் பதற்றம். அரசுக்கு எதிராக வெடிக்குது. தொடர்ந்து இந்த அமைப்பு ரத்து செய்யப்பட்டால் பல தலைவர்கள் கைது செய்யப்படுவாங்க. தெஹ்ரீக்-இ-லைப்பை அமைப்பின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும். இதனால் இன்னும் போர் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்காங்கட்டி. ஏன்னா அங்க போர் பதற்றம் அமைதியாகக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த சூழ்நிலை அந்த அமைப்பை தடை செஞ்சாங்கன்னா எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற போல தான் இருக்கும்.
பாகிஸ்தான்ல பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வராங்க. தொடர்ந்து இந்த போர் பதற்றம் நீடித்தால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு நீக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான்ல ஒரு பிரதமர் ஒரு 5 ஆண்டுகளை முழுசாக நிறைவடைந்ததாக ஒரு சரித்திரமே கிடையாது. அந்த வகையில் இந்த போராட்டம் நீடித்தால் உடனடியாக ராணுவ தளபதி அசீம் முனீர் உடனடியாக இந்த பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அமைச்சரவையை நீக்குவார், ராணுவ ஆட்சியை கொண்டு வருவார், அல்லது மீண்டும் ஒரு அரசாட்சியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் சொல்லப்படுது. இதனால பாகிஸ்தானே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுன்னு இருக்கு. ஒரு பக்கம் இவர் ஷபாஸ் ஷெரீப் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பின்னாடியே தான் போயின்னு இருக்காரு. ட்ரம்ப் எங்கெல்லாம் போறாரோ ட்ரம்ப் பின்னாடியே தான் போயின்னு இருக்காரு. நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அவருக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல, பெருசா ஒரு ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கா இருக்கிறாரு. மிகவும் உக்கிரமாக இந்த போர் நடந்து வந்தா நிச்சயமாக ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றே சமூக வலைதளங்களில் செய்தித்தாள்கள்லாம் பேசப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.